எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிக்கும் இந்த ஒரு குருமா போதும். இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 6 முந்திரி, அப்புறம் ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொரிய வதக்கிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டு தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு விசில் விட்டு இறக்குனா நம்ம தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க.